Hi students, welcome to Chem3 tutorial. In this video, let's see class 3 mathematics chapter 8 fair share. Okay, share அப்படினா நமக்கே தெரியும் பகிர்தல். Okay, fair share அப்படினா சரியாக பகிர்தல் அப்படின்ற டாபிக்ல இந்த லெசனை பத்தி படிக்க போறோம். ஷப்னம் and முக்தா are enjoying their lunch break. Okay, ஷப்னம் and முக்தா. Okay, ரெண்டு பேர் யார் ஃப்ரெண்ட்ஸ்? ஷப்னம் அப்படின்ற கேர்ளும் முக்தா அப்படின்ற கேர்ளும் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க என்ன பண்றாங்க? அவங்களோட லஞ்ச் பிரேக். ஓகே, மதிய இடைவேளை நேரம். ஓகே, மதியம் சாப்பிட்றதுக்காக விடுவாங்க இல்லையா பள்ளிக்கூடத்துல. அப்ப அந்த இடத்துல அவங்க என்ன பண்றாங்க? லஞ்ச் பிரேக்ல அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு என்னன்னா ஸ்போர்ட்ஸ் டே. அவங்க ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் டே நடக்குது. Do you want chocolate? உடனே ஷப்னம் கேக்குறாங்க, உனக்கு சாக்லேட் வேணுமா அப்படின்னு கேக்குறா ஃப்ரெண்டு கிட்ட, முக்தா கிட்ட. முக்தா எஸ் ப்ளீஸ், ஆமா ஓகே குடு அப்படின்னு சொல்றாங்க. யூ ஹாவ் டு ஷேர் யுவர் பரோட்டா வித் மீ. ஆனா ஒரு கண்டிஷன், நீ என்ன பண்ணணும், நான் உனக்கு சாக்லேட் கொடுப்பேன், ஆனா நீ என்ன பண்ண, என் கூட பரோட்டா, நான் வந்து சாக்லேட்டை உன் கூட ஷேர் பண்ணுவேன், நீ வந்து என் கூட நீ கொண்டு வந்திருக்கிற பரோட்டா அப்படின்னு சொல்லலையே, அந்த பரோட்டாவை என் கூட என்ன பண்ணணும், நீ ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்றா. How do you think they are going to share the chocolate and the baratha equally? Okay, அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போறாங்க, சாக்லேட்டையும் பரோட்டாவையும் எப்படி ஷேர் பண்ண போறாங்க, ஈக்குவலா எப்படி ஷேர் பண்ண போறாங்க அப்படின்றத பார்க்கலாம். It is not fair, you gave me a bigger part. உடனே ஷப்னம் சொல்றா, என்ன சொல்றா, it is not fair, இது நல்லா நீ வந்து எனக்கு பெரிய பார்ட் கொடுத்துட்ட, ஓகே இது நீ சரியா பகிர்தல அப்படின்னு கேக்குறா. It is not fair, you gave me a bigger part, நீ சின்ன பார்ட் எடுத்துட்டு எனக்கு பெருசா கொடுத்துட்ட அப்படின்னு சொல்றா. உடனே முக்தா சொல்றா, did I? அப்படியா பண்ண அப்படின்னு சொல்றாங்க. These are not equal. உடனே ஷப்னம் சொல்றா, இது ஈக்குவலா இல்ல. உடனே அடுத்து முக்தா சொல்றாங்க, we will divide the baratha equally. ஓகே, சாக்லேட் அப்படி வந்துடுச்சு, ஆனா என்ன பண்ணுவோம், பரோட்டாவை என்ன பண்ணுவோம், நம்ம ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. Think about a strategy that you can use to check whether two pieces are equal or not. ரெண்டு பீஸும் ஈக்குவலா இருக்கா இல்லையா அப்படின்றத பத்தி நம்ம கீழே பார்க்கலாம். Let us discuss. I will show how to do it equally. உடனே சொல்றாங்க, யாரு, முக்தா சொல்றாங்க, நான் உனக்கு எப்படி ஈக்குவலா ஷேர் பண்றது அப்படின்றத பத்தி நானும் உனக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஐ வில் ஷோ, உனக்கு நான் காமிக்கிறேன் எப்படி ஈக்குவலா ஷேர் பண்றது, பரோட்டாவை எப்படி ஈக்குவலா ஷேர் பண்றது அப்படின்றத பத்தி நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல லெட் அஸ் டிஸ்கஸ் அப்படின்ற டாபிக்ல கொடுத்துருக்காங்க. How do you share objects equally? உடனே நம்மள ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எப்படி நீங்க ஆப்ஜெக்ட்ஸ்னா பொருட்களை எப்படி ஓகே ஷேர் பண்ணுவீங்க, ஈக்குவலா சமமா எங்க இப்படி பங்கீடு செய்வீங்க அப்படின்னு நம்மள கொஸ்டின் கேட்காங்க. எப்படி நம்ம யூஸ்வலா பண்ணுவோம், பை ஃபோல்டிங். அது என்ன பண்ணுவோம், நம்ம ஃபோல்டு பண்ணுவோம், மடிப்போம். ஓகே, பை ஃபோல்டிங் இட் ஈக்குவலி. ஓகே, அதை மடிச்சோம்னா என்ன ஆயிடும், ரெண்டு ஈக்குவல் பார்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப என்ன, பை ஃபோல்டிங் இட் ஈக்குவலி அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். why is ஷப்னம் ஃபோல்டிங் த பரோட்டா ஓவர் இட் செல்ஃப்? உடனே ஷப்னமும் அதே மாதிரி தான் பண்றாங்க. அப்ப why is ஷப்னம் ஃபோல்டிங் த பரோட்டா ஓவர் இட் செல்ஃப்? ஷப்னம் எப்படி அந்த பரோட்டாவை ஃபோல்டு பண்றாங்க, ஓவர் இட் செல்ஃப் அப்படின்னு கூடுவாங்க. எதுக்காக அவங்க வந்து பரோட்டாவை ஃபோல்டு பண்றாங்க அப்படின்னா, she can divide into two equal parts. உடனே அவ என்ன பண்றா, ஃபோல்டு பண்றது மூலமாக she can divide into two equal parts. ஓகே, ரெண்டு பார்ட்டா பிரிக்கணும் அப்படின்றதுக்காக ஷப்னம் என்ன பண்றாங்க, அதை ஃபோல்ட் பண்றாங்க. This is a whole பரோட்டா. இதுதான் ஒரு முழு பரோட்டா. ஓகே, இங்க கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா. ஓகே, இந்த கீழே இருக்கிற இந்த பிக்சர் பக்கத்துல இருக்கிற பிக்சர் பண்ணா திஸ் இஸ் ஏ ஹோல்னா முழுமையா இருக்கிறது. இதுதான் ஒரு முழுமையான பரோட்டா. ஓகே, டிக் த பரோட்டா தட் ஹஸ் பீன் கட் ஈக்குவலி. ஓகே, டிக் த பரோட்டா அப்படின்னா, ஓகே இதுல 3 பிக்சர் கொடுத்துருக்காங்க, அதுல எது ஈக்குவலா கட் பண்ணிருக்கு அப்படின்றத டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் பரோட்டாவை பார்த்தோம்னா என்ன இருக்கு, இந்த சைடு அதிகமா இருக்கு. ஓகே, லெஃப்ட் சைடு அதிகமா இருக்கு, ரைட் சைடு கம்மியா இருக்கு. அப்ப இது என்ன ஆகல, ஈக்குவலா இல்ல. செகண்ட் எடுக்கும்போது லெஃப்ட் சைடு கம்மியா இருக்கு, ரைட் சைடு அதிகமா இருக்கு, அப்ப இதுவும் ஈக்குவலா இல்ல. ஆனா தேர்ட் பிக்சர்ல பார்க்கும்போது சென்டர்ல அழகா கோடு கொடுத்துருக்காங்க, அப்ப இது என்ன வரும், ஈக்குவலா இருக்கு. அப்ப டிக் தி பரோட்டா தட் ஹஸ் பீன் கட் ஈக்குவலி அப்படின்னு வரும்போது தேர்ட் பிக்சர் எழுதலாம். when one whole is shared equally between two people, each share is called a half. அப்ப half அப்படின்றது என்னன்னா, when one whole ஒரு முழுசா இருக்கிறது ரெண்டு பேருக்கு ஈக்குவலா ஷேர் ஆச்சுன்னா அந்த ஈச் ஷேர், ஓகே ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய பங்கீடு தான் என்னன்னு சொல்ல, நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல ஓகே ஒரே ஒரு பரோட்டாவை ஃபோல்டு பண்ணி கட் பண்ணோம்னா என்ன ஆகுது, ரெண்டு பார்ட்டா பிரியுது. ஓகே, ரெண்டு ஷேரா பிரியுது. அப்ப அந்த ஒரு ஷேருக்கு பேர் என்னன்னா ஆஃப். அதுதான் என்னன்னு சொல்றாங்க, ஆஃப்னு சொல்றாங்க. அப்ப இங்க போடும்போது இது ஒரு ஆஃப், இங்க மேல ஒரு ஆஃப், கீழே ஒரு ஆஃப். அப்ப ரெண்டு ஆஃப் சேர்ந்தது தான் என்னன்னு சொல்லுவோம், ஒரு முழுசு. ஓகே, அப்ப இங்க ஒரு ஆஃப், இங்க ஒரு ஆஃப். சோ how many halves make one whole? அடுத்த கொஸ்டின் கேக்குறாங்க. ஓகே, எத்தனை ஹாஃப்ஸ் சேர்ந்தா ஒரு முழுசா ஒண்ணு கிடைக்கும், செக் வித் சம் ஆஃப் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அதுக்கு ஆன்சர் எடுத்து எழுதலாம், 2 half makes one whole அப்படின்ற ஆன்சர் எழுதலாம்.
ஓகே, அப்ப அதோட ஆன்சர் என்ன எழுதலாம்னா 2 ஆஃப். ஓகே, ஆஃபோட ப்ளூரல் வந்து ஆஃப்ஸ் அப்படின்னு வந்து HALVES எழுதணும். அப்ப 2 ஆஃப்ஸ் மேக் 1 ஹோல். மேக் 1 ஹோல். ஹோல்னா முழுசானது. ஓகே, 2 halves make 1 whole அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். நெக்ஸ்ட், சர்க்கிள் த ஷேப்ஸ் வேர் ஆஃப் ஆஃப் த ஹோல் இஸ் ஷேடட். ஓகே, இங்க கீழே நமக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. சர்க்கிள் த ஷேப்ஸ். ஓகே, இந்த கீழே சில பர்டிகுலர் ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம என்ன பண்ண சொல்லிருக்காங்க, சர்க்கிள் பண்ண சொல்லிருக்காங்க. ஸோ சர்க்கிள் த ஷேப்ஸ் வேர் ஆஃப் ஆஃப் த ஹோல் இஸ் ஷேடட். ஓகே, அங்க முழு பிக்சர் கொடுத்துட்டு அதுல ஒரு ஆஃப் மட்டும் என்ன பண்ணிருக்காங்க, ஷேட் பண்ணிருக்காங்க. அது எந்தெந்த பிக்சர்ன்றதை நம்மள சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப இங்க பார்த்தா ஒரு கைட் கொடுத்துருக்காங்க. கைட்ல என்ன இருக்கு, 2 ஆஃபா இருக்கு. இதுல ஒரு ஹாஃப் ஷேடடா இருக்கு. அப்ப இது என்ன வரும், இது ஆஃப். இது என்ன பண்ணலாம், நம்ம சர்க்கிள் பண்ணலாம். இங்க பார்த்தா என்ன பண்ணோம், 3 ஆஃபா இருக்கு. 1 2 3 3 பார்ட்டா இருக்கு. அப்ப இது ஆஃபா இல்ல. அப்ப இது என்ன பண்ண முடியாது, ஷேட் பண்ண முடியாது. இங்க ஆப்பிள் எடுத்துக்கிட்டோம்னா என்ன பண்ணிருக்காங்க, ஆப்பிள் அழகா 2 ஆஃபா ஒரு ஆஃப் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஷேட் பண்ணிருக்காங்க. அப்ப இது வந்து கரெக்ட். அடுத்து 4th வந்தோம்னா இது ஆஃப் இல்ல. ஓகே, இது ஆஃப் இல்ல. கீழேயும் மேலேயும் என்னவா இருக்கு, அன்ஈக்குவலா இருக்கு. அப்ப இதுவும் என்ன கிடையாது, ஆஃப் இல்ல. அடுத்து நெக்ஸ்ட் பிக்சர் பார்க்கும்போது என்ன இருக்கு, ஒரு ஹாஃப் அழகா ஷேட் பண்ணிருக்காங்க. அப்ப இது என்னன்னு சொல்றான், இது வந்து கரெக்ட். ஓகே, சோ அப்ப ஆன்சர் எப்படி எழுதலாம், சர்க்கிள் த ஷேப்ஸ் வேர் ஆஃப் ஆஃப் த ஹோல் இஸ் ஷேடட். நெக்ஸ்ட், டிரா எ லைன். செகண்ட் ஒன், டிரா எ லைன் டு ஷோ ஒன் ஆஃப் ஆஃப் த ஹோல். ஓகே, ஒரு முழு ஹோல் கொடுத்துட்டாங்க, முழுசா ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இதுல நம்மள என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, லைன் டிரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஆஃபா அதை எப்படி நீ காமிப்ப, ஒன் ஆஃப் ஆஃப் த ஹோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ணலாம், இப்படி டிரா பண்ணலாம். எப்படி வேணாலும் இந்த சைடு டிரா பண்ணலாம், இந்த சைடு டிரா பண்ணலாம், இந்த மேலையும் கீழையும் கோடு பண்ணலாம், சைட்ல கோடு பண்ணலாம். எப்படி வேணாலும் இதை என்ன பண்ணலாம், ஒரு ஹாஃபா காமிக்கலாம். அதே மாதிரி இப்ப இங்க எடுத்துக்கிட்டோம்னா 1 2 3 4 5 இருக்கு. அப்ப 5னா எங்க வரலாம், தேர்ட் ஒன்னுல கட் பண்ணோம்னா என்ன ஆயிடும், இது 2 ஆஃப். அதே மாதிரி இப்ப இங்க எடுத்துக்கிட்டோம்னா இங்க என்ன பண்ணலாம், இதையும் நம்ம ஒரு ஹாஃபா கட் பண்ணலாம். இது ஒரு ஆஃப். அதே மாதிரி இங்க எடுத்துக்கிட்டோம்னா, ஓகே, இங்க எடுத்துக்கிட்டோம்னா எப்படி வேணாலும் இங்கேயும் இதே மாதிரி என்ன பண்ணலாம், இப்படி ஒரு கட் பண்ணலாம். இது ஒரு ஆஃப். அப்ப இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஆஃபா. ஓகே, டிரா எ லைன் டு ஷோ ஒன் ஆஃப் ஆஃப் த ஹோல் அப்படின்னு நம்மள லைன் டிரா பண்ண சொல்லிருக்காங்க. இந்த லைன் நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, இப்படியும் போடலாம், இப்படி சென்டர்லயும் போடலாம், எப்படி வேணாலும் போடலாம், சைட்லயும் போடலாம் இந்த லைன். Shabnam has eaten some chickies from 3 sides. Tick how much chickies is left. Okay, chicky அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, பர்ஃபி. ஓகே, வேர்க்கடலை செய்வாங்க இல்லையா, அந்த பர்ஃபிக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம், சிக்கின்னு சொல்லுவோம். அப்ப அதை நல்லா தூளாக்கி பண்ணுவாங்க, அதுக்கு பேர் தான் சிக்கி. அப்ப ஷப்னம் ஹாஸ் ஈட்டன் சம் சிக்கிஸ் ஃப்ரம் 3 sides. ஓகே, இங்க வந்து கீழே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஷப்னம் என்ன பண்ணானா எல்லா சைட்ல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து என்ன பண்ணா, அந்த பர்ஃபியை சாப்பிட்டா. டிக் ஹவு மச் சிக்கி இஸ் லெஃப்ட். ஓகே, என்ன கேட்டிருக்காங்க, ஓகே, எத்தனை சிக்கி வந்து அவ சாப்பிடாம வச்சிருக்கா அப்படின்றத எழுத சொல்லியிருக்காங்க. லெஃப்ட் சாப்பிட்டது போக மீதி எத்தனை இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம கவுண்ட் பண்ணுவோம், எத்தனை பாக்ஸஸ் இருக்குன்னு பார்க்கும்போது 1 2 3 4 5 6. next 7 8 9 10 11 12. next 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24. மொத்தம் எவ்வளவு இருக்கு, டோட்டல் வந்து எவ்வளவு இருக்குன்னா, ஓகே, டோட்டல் வந்து எவ்வளவுன்னா 24 இருக்கு. டோட்டலா இதுல எவ்வளவு இருக்கு, 24 பாக்ஸஸ், 24 சிக்கிஸ் இருக்கு. டோட்டலா 24 சிக்கி, 24 சிக்கிஸ் இருக்கு. இதுல அவன் என்ன பண்ணிருக்கா, டிக் ஹவு மச் சிக்கிஸ் இஸ் லெஃப்ட் அப்படின்னு கேக்குறாங்க. லெஃப்ட்னா என்ன பண்ணோம்னா, இது இருக்கு இல்லையா, இந்த கலர்ல இருக்கு இல்லையா, இதுதான் என்ன இருக்கு, சிக்கி. சாப்பிட்டதெல்லாம் எம்டியா இருக்கு இல்லையா, அதெல்லாம் சாப்பிட்டது. அப்ப எத்தனை லெஃப்ட் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப எப்படி சொல்லலாம், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்ப மொத்தமா எத்தனை இருக்கு, லெஃப்ட் எவ்வளவு இருக்கு, 12. லெஃப்ட் எவ்வளவு இருக்கு, 12. அப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்க, டிக் ஹவு மச் சிக்கிஸ் இஸ் லெஃப்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க 12. அப்ப 12ன்றது என்ன வரணும், லெஸ் தென் ஆஃப். இது லெஸ் தென் ஆஃபா, இதுல ஆஃப் 24ல ஆஃப் எவ்வளவுன்னா, ஓகே, 24ல ஆஃப் எவ்வளவுன்னா 24/2 எவ்வளவு வரும், 12. ஓகே, இங்க 12 எவ்வளவு வருது, 12ன்றது இதோட ஆஃப். 24ஓட ஆஃப் எவ்வளவுன்னா 12. 24ஓட ஆஃப் எவ்வளவுன்னா 12. லெஸ் தென் ஆஃப்னா 12 விட கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது கிடையாது. நெக்ஸ்ட் மோர் தென் ஆஃப் 12 விட அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இதுவும் கிடையாது. அடுத்து ஆஃப் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இதுதான் கரெக்ட். ஆஃப்ன்றது எவ்வளவு, 12. ஓகே, ஆஃப்ன்றது இதுல என்ன வரும், ஆஃப்ன்றது 12 வருது. அப்ப அதால ஆஃப்ன்றது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஷோ பை கலரிங் ஆஃப் எ சிக்கி தட் ஹஸ் பீன் ஈட்டன் ஃப்ரம் 2 sides. அடுத்து அவ சாப்பிட்டதை எப்படி டிரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஷோ பை கலரிங் ஆஃப் எ சிக்கி தட் ஹஸ் பீன் ஈட்டன் ஃப்ரம் 2 sides. 2 சைட்ல இருந்து மொத்தம் 24 காலம் இருக்கு இல்லையா, 24 சிக்கிஸ் இருக்கு இல்லையா,
அவ சாப்பிட்டதை மட்டும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, சாப்பிட்டது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எங்க இருந்து எடுத்துக்கலாம், இங்க மேல பிக்சரை பார்த்து கரெக்டா நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ஓகே, இது வரைக்கும் அவ என்ன பண்ணிருக்கா, சாப்பிட்டிருக்கா. இது இருக்கு இல்லையா, இது மட்டும் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. அழகா என்ன பண்ணிடலாம், நம்ம கலர் பண்ணிடலாம். Show by coloring of a chicky that has eaten from two sides. Two sides அப்படின்றது லெஃப்ட் சைடு as well as என்ன சைடு, ரைட் சைடு. ரெண்டு சைட்லயும் அவ சாப்பிட்ட பொருளை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, சாப்பிட்ட சிக்கிஸ என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், கலர் கொடுக்கலாம். மீதி எல்லாம் என்ன இருக்கு, மீதி எல்லாம் சிக்கி இருக்கு. ஓகே, இது சாப்பிட்டதோட சிக்கி, சாப்பிட்டதோட பர்ஃபி அவங்க கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெண்டு சைடு ஒரு ஆஃப் மட்டும் சாப்பிடல, ரெண்டு சைடு ஈக்குவலா அங்கங்க சாப்பிட்ருக்கா. ஓகே, அப்ப அதை மட்டும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு சைடுமே அவங்க நம்ம என்ன பண்ணணும், கலர் பண்ணணும். ஓகேவா, இந்த மாதிரி அழகா என்ன பண்ணலாம், நீங்களே புக்ல அழகா நம்ம என்ன பண்ணலாம், கலர் பண்ணலாம். கிரையான்ஸ் யூஸ் பண்ணி அழகா என்ன பண்ணலாம், கலர் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5, draw lines to show different ways of making of. ஓகே, இங்க ஒரு ஹோல் பிக்சர் கொடுத்திருக்காங்க. ஹோல் பிக்சர்ன்றது இது எக்ஸகன் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸகன்றது 6 பார்ட் 6 சைடு இருக்கிற எக்ஸகன் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன பண்ண சொல்லிருக்காங்கன்னா, நம்மள ஒரு லைனை டிரா பண்ணி அதை எப்படி ஆஃபா பிரிப்பு அப்படின்னு கேக்குறாங்க. ஒவ்வொரு எக்ஸகன் 6 டிஃபரெண்ட் எக்ஸகன், டிஃபரெண்ட் வேஸ் ஆஃப் மேக்கிங் ஆஃப். ஓகே, அந்த பாதி பாதியை எத்தனை விதத்துல நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பிக்சர் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த சென்டர்ல ஒரு கோடு போட்டா இது ஆஃப், இப்படிதான் ஆஃப் பண்ணலாம். அடுத்து செகண்ட் பிக்சர் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த லைன்ல இருந்து இந்த லைன் டிரா பண்ணோம்னா இது ஆஃப். அடுத்து தேர்ட் பிக்சர் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த லைனும் இந்த லைனும் டிரா பண்ணா இது ஆஃப். டிஃபரெண்ட் வேஸ்ன்னு கேட்டிருக்காங்க, இது ஒரு ஆஃப். அதே மாதிரி ஃபோர்த் எடுத்துட்டோம்னா, சென்ட்ரல்ல ஒரு லைனை டிரா பண்ணோம்னா இது ஆஃப். இந்த மாதிரி டிஃபரெண்ட் வேஸ்ல என்ன பண்ணலாம், நம்ம ஆஃப் போடலாம். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன், கம்ப்ளீட் த ஹோல் பிக்சர் பை டிராயிங் த அதர் ஆஃப். ஓகே, ஒரு ஹாஃப் கொடுத்துட்டாங்க, நம்மள அதர் ஆஃப் டிரா பண்ண சொல்லியிருக்காங்க. இங்க 3 லைன் டிரா பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இங்க என்ன பண்ணுவோம், 3 லைன்ல முடிச்சிடும், 3 லைன்ல டிரா பண்ணிடுவோம். அதே மாதிரி இது என்ன பண்ணுவோம், நம்ம எக்ஸ்டெண்ட் ஜாயின் பண்ணணும். இந்த அழகா என்ன பண்ணுவோம், நம்ம ஜாயின் பண்ணுவோம். ஓகே, இது என்ன ஆயிடுச்சு, ஒரு ஆஃப் வந்துருச்சு. ஏற்கனவே ஒரு ஆஃப் கொடுத்துருக்காங்க, அடுத்த ஆஃப் நம்ம டிரா பண்ணணும். அதே மாதிரி இங்க ஃபர்ஸ்ட் இந்த 3 லைனை நம்ம ஜாயின் பண்ண போறோம். இங்க இருக்கிறத 3 லைனை 3 டாட்டை ஜாயின் பண்றோம். 3 லைன் 3 டாட் ஜாயின் பண்ணியாச்சு. அதே மாதிரி இங்க இருக்கிற 3 டாட்டை ஜாயின் பண்ணிட்டோம். அதே மாதிரி இங்க இருக்கிற ஒரு டாட்டை ஜாயின் பண்றோம். இங்க எடுத்துன்னு வந்து இங்க இது ஜாயின் பண்றோம். அப்ப அதர் ஆஃப் வந்துருச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்க என்ன பண்றோம், சென்டர்ல 3 லைன்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ செகண்ட் லைன் எம்டியா இருக்கு, தேர்ட் லைன்ல டிரா பண்றோம். இதுதான் கம்ப்ளீட் த ஹோல் பிக்சர் பை டிராயிங் த அதர் ஆஃப். நெக்ஸ்ட் let us explore அப்படின்ற டாபிக்ல take a rectangular sheet of paper and fold it in half. Find all the different ways to make it a half. Okay, rectangle sheet. Okay, rectangle அப்படின்னும் போது ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலா இருக்கும் இல்லையா, இதுதான் rectangle sheets. ஓகே, fold it in half. ஓகே, ஒன்னு இந்த மாதிரி அப்படியே ஃபோல்டு பண்றாங்க, அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டா வச்சு. ஓகே, ஒன்னு என்ன பண்றாங்க, மேல இருந்து அப்படியே ஃபோல்டு பண்றாங்க. இது இருக்கு இல்லையா, இந்த மெத்தட்ல ஃபோல்டு பண்ணலாம். ஓகே, மேல இருந்து கீழே எப்படி ஃபோல்டு பண்ணலாம், அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், இப்படி ஓகே ஸ்ட்ரெயிட்டா வச்சு ஃபோல்டு பண்ணலாம். ஃபைண்ட் ஆல் த வேஸ் டு மேக் ஏ ஆஃப். Take a square piece of paper and fold it in half. Find all the different ways to make a half. Okay, அதே மாதிரி ஒரு rectangular sheet of paper எடுத்துக்கிட்டு different waysல எப்படி நம்ம fold பண்றது அப்படின்றத do it yourself. ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு நீங்களாவே என்ன பண்ணலாம், fold பண்ணி காமிக்கலாம். Do it yourself. Next, let us discuss அப்படின்ற டாபிக்ல there was an old man with 2 sons, Amit and Bala. ஓகே, ஒரு வயதான ஒருத்தருக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, 2 மகன்கள் இருக்காங்க. ஒருத்தர் பேரு அமித், இன்னொருத்தர் பேரு என்ன, பாலா. He gave a mango tree, a solar lamp and a woolen blanket. அவர்கிட்ட இருந்தது ஒரு மாமரம் இருந்தது, அதே மாதிரி ஒரு சோலாரான ஒரு லேம்ப், ஒரு விளக்கு இருந்தது, அதே மாதிரி ஒரு woolen blanket. இது இருக்கு இல்லையா, இது மாமரம் கொடுத்திருக்காங்க, இதுதான் சோலார் லேம்ப். இது என்ன இருக்கு, ஒரு woolen blanket வச்சிருந்தாரு. அவர் அவங்க சன்னு கிட்ட 2 பேர்கிட்ட இந்த 3 ஐட்டமும் கொடுக்கிறாரு, 3 திங்ஸும். He asked them to share these things among themselves. உடனே அவர் என்ன சொல்றாரு, அவருக்கு வயசாயிட்டதால என்கிட்ட இருக்கிறது இதுதான், நீங்க 2 பேரும் என்ன பண்ணுங்க, ஈக்குவலா உங்களுக்குள்ள இதை ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு.
அமித் வாஸ் ஏ கன்னிங் மேன். அமித் அப்படின்றது யாருன்னா அவரோட ஒரு பையன். ஓகே, 2 பையன் இருக்காங்களே, அதுல ஒருத்தரோட பேர் அமித் பண்ட் பாலான்னு பார்த்தோம்லே, அந்த அமித் அப்படின்றவன் எப்படின்னா கன்னிங் மேன். கன்னிங்னா தந்திரமானவன். he told his brother let us share the objects equally. உடனே அவன் பிரதர் கிட்ட சொல்றான், அப்பா நமக்கு கொடுத்திருக்காரு, இதை நம்ம என்ன பண்ணுவோம், ஈக்குவலா நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். I will keep the fruits, you keep the tree. நான் என்ன பண்ணிக்கிறேன், மரத்துல இருக்கிற பழத்தை வச்சுக்கிறேன், நீ என்ன பண்ண, மரத்தை வச்சுக்கோ அப்படின்னு சொல்றான். ஏன்னா அவன் கன்னிங் தந்திரமானவன் சொல்றான் இல்லையா. ஓகே, நல்ல எண்ணத்தோட இல்ல, அதால அவன் என்ன பண்ணிட்டான், தனக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டான், அவனுக்கு தேவையானதை கொடுக்குறான். நான் வந்து பழத்தை வச்சுக்கிறேன், நீ என்ன பண்ண, மரத்தை வச்சுக்கோ. அதே மாதிரி ஐ வில் கீப் த லேம்ப் டூரிங் த நைட். நான் என்ன பண்றேன், பகல் நைட்ல என்ன பண்றேன், இரவுல அந்த லேம்ப் வச்சிருக்கேன், நீ என்ன பண்ண, பகல்ல வச்சுக்கோ. ஓகே, சோலார் லேம்ப்லாம் என்ன பண்ணும், பகல்ல தான் அந்த ஹீட்ல இருந்து அது எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுது இல்லையா. அதால ஐ வில் கீப் த லேம்ப் டூரிங் த நைட், யூ கேன் கீப் இட் டூரிங் த டே. நீ பகல்ல வச்சுக்கோ, நான் என்ன பண்றேன், லேம்பை விளக்க நைட்ல வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி ஐ வில் keep the blanket for half of the year during winter. நான் என்ன பண்றேன், குளிர்காலத்துல ஓகே ஒரு 6 மாசம் நான் என்ன பண்றேன், குளிர்காலத்துல நான் அந்த பிளாங்கெட் வச்சுக்கிறேன். you can keep it for half the year during summer. நீ என்ன பண்ண, அந்த பிளாங்கெட்டை சம்மர்ல வச்சுக்கோ. உலன் பிளாங்கெட் சம்மர்ல நம்ம யூஸ் பண்ண முடியுமா, ரொம்ப ஹாட்டா இருக்கும் இல்லையா, அப்ப யூஸ் பண்ண முடியாது. அதால you can keep it for half of the year during, நீ சம்மர்ல வச்சுக்கோ, நான் விண்டர்ல வச்சுக்கிறேன். பாலா என்ன பண்ணிட்டான், அக்ரி பண்ணிட்டான், ஓகே அப்படின்னு சொல்லிட்டான். Is this fair way of sharing? Is there another way to share it fair? ஓகே, இது வந்து ஓகே சரியான பகிர்தலான்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி அவன் பகிர்ந்தளிச்சான் இல்லையா, அந்த பகிர்தல் வந்து சரியான பகிர்தலா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப என்னன்னு சொல்லலாம், no, this is not fair of sharing. அப்ப என்னன்னு சொல்லலாம், is this fair way of sharing அப்படின்னா no, this is not the fair way of sharing. அவனோட ஷேரிங் சரியில்லை, ஃபேர் வே ஆஃப் ஷேரிங். அடுத்த கொஸ்டின் நம்மள கேட்டுக்கிறாங்க, இஸ் தேர் எனி அதர் வே டு ஷேர் இட் ஃபேர்லி அப்படின்னு கேக்குறாங்க. வேற ஏதாவது வே இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு என்ன எழுதலாம், எஸ். ஓகே, இதோட ஆன்சர் எஸ். அதுக்கு மெத்தட் இருக்கு. எப்படி பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஷேர் த மேங்கோ ட்ரீ அண்ட் ஃப்ரூட்ஸ் ஈக்குவலி டு போத். ஓகே, ஷேர் த ஒரு ட்ரீயும் ஃப்ரூட்ஸும் ஈக்குவலா என்ன பண்ணணும், ஷேர் பண்ணணும். ஷேர் த மேங்கோ ட்ரீ அண்ட் ஃப்ரூட்ஸ். நாட் ஓன்லி ஃப்ரூட்ஸ் அவன் வச்சுக்கிட்டு ட்ரீ அவன்கிட்ட கொடுக்க கூடாது, ரெண்டுமே என்ன பண்ணணும், ட்ரீ ஃப்ரூட்ஸ் ஈக்குவலி டு போத் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், இன்னொரு மெத்தட் இன்னொன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் போத் கேன் யூஸ் த சோலார் லேம்ப் வெனெவர் தே நீடட். ஓகே, இதுல பகல் நைட் அப்படின்னு இருக்கக்கூடாது. என்ன பண்ண, எப்பப்ப யார் யாருக்கு தேவையோ அப்ப யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப போத் கேன் யூஸ் த சோலார் லேம்ப் வெனெவர் தே நீடட். அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், இன்னொன்னு என்ன இருக்கு, பிளாங்கெட் இருக்கு இல்லையா. அப்ப ஷேர் த பிளாங்கெட் ஈக்குவலி டூரிங் வின்டர். ஓகே, அப்ப பிளாங்கெட் வின்டர், ஓகே சம்மர்ல நான் வின்டர்ல வச்சுக்கிறேன், நீ சம்மர்ல வச்சுக்கோன்னு சொல்லக்கூடாது. அப்ப என்ன எழுதலாம், ஷேர் த பிளாங்கெட். ஓகே, ஷேர் த பிளாங்கெட் டூ ஈக்குவலி டூரிங் வின்டர். வின்டர்ல தான் உங்களுக்கு பிளாங்கெட் தேவைப்படும். ஸோ ஷேர் த பிளாங்கெட் ஈக்குவலி டூரிங் வின்டர். அப்புறம் டேக் டர்ன்ஸ் யூசிங் த பிளாங்கெட் டூரிங் வின்டர். அப்ப எப்படி ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு டர்ன், ஓகே 1 மந்த் நீ வச்சுக்கோ, 1 மந்த் நான் வச்சுக்கிறேன். அப்படி 6 மந்த் இருக்கும் இல்லையா, பெரும்பாலும் 3 months 4 months வின்டர் மந்த்ஸா இருக்கும். ஸோ அப்ப என்ன பண்ணுவோம், டேக் டர்ன்ஸ், ஒரு நாள் நீ வச்சுக்கோ, ஒரு நாள் நான் வச்சுக்கிறேன் அப்படின்றது டேக் டர்ன்ஸ் யூசிங் த பிளாங்கெட் டூரிங் வின்டர் டைம்ல. சம்மர்ல தேவைப்படாது, வின்டர்ல தான் அவங்களுக்கு தெரியும். அப்ப டேக் டர்ன்ஸ். ஓகே, அது மாதிரி ஆன்சர் நம்ம இதுக்கு எழுதலாம். நெக்ஸ்ட் let us do அப்படின்ற டாபிக்ல here are some mangoes, share them equally between 2 children. இங்க என்ன இருக்கு, மேங்கோஸ் இருக்கு. share them equally between 2 children, 2 children இருக்காங்க. ஓகே, அந்த மேங்கோவை எப்படி நீங்க ஈக்குவலா ஷேர் பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க. இப்ப நமக்கே தெரியும் ஃபர்ஸ்ட் எத்தனை மேங்கோஸ் இருக்குன்னு பாக்கணும், அதுக்கப்புறம் அது என்ன பண்ணலாம், நம்ம ஈக்குவலா ஷேர் பண்ணலாம். இப்ப ஃபர்ஸ்ட் எத்தனை மேங்கோ இருக்கு, 1 2 3 4 5 6 இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு மேங்கோ இதுல போடுறோம், அடுத்து ஒரு மேங்கோ இதுல போடுறோம். அப்ப 2 மேங்கோ சரியா போச்சு. அடுத்து தேர்ட் இதுல ஒண்ணு போடுறோம். ஓகே, தேர்ட் ஃபோர்த் எடுத்துக்கிறோம், இதுல ஒண்ணு போடுறோம். அப்ப 3 4 முடிஞ்சு போச்சு. அடுத்து 2 மேங்கோஸ் இருக்கு,
இதுல ஒண்ணு போடுறோம், அடுத்து இதுல ஒண்ணு போடுறோம். அப்ப 5 6 முடிஞ்சிச்சு. அப்ப எத்தனை வரும்? each child will get எத்தனை வரும் நம்மளுக்கு? 3 mangoes அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். ஆஃப் அண்ட் டபுள். ஆஃப் அப்படின்னா பாதி, டபுள் அப்படின்னா இரட்டை. இரட்டைன்னா டபுள். ஓகே, டபுள்னா 2 மடங்கா சொல்றோம் இல்லையா? ஓகே, அதுதான் என்னன்னு சொல்ற 2 அப்படின்னா 2ஓட டபுள் எவ்வளவு? 4. 3னா எத்தனை டபுள்? 6. 4னா எத்தனை டபுள்? 8. அப்ப டபுள்னா 2 மடங்கு, இரட்டை அப்படின்னு சொல்லுவோம். ஆஃப்னா பாதி, டபுள்னா இரட்டை. ஐ ஹேவ் ஆஃப் த நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் தட் யூ ஹேவ். ஓகே, இப்ப இவகிட்ட 2 பேரு. ஓகே, யாரு? ஷப்னமும் முக்தாவும் இருக்காங்க. இதுல 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் இவகிட்ட இருக்கிறது எத்தனை இருக்கு? 3 மார்பிள்ஸ் இருக்கு. 1 2 3. இவகிட்ட எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 மார்பிள்ஸ் இருக்கு. உடனே என்னன்னு சொல்றான்? I have. அப்ப இங்க எத்தனை இருக்கு? 6 இருக்கு. இங்க எத்தனை இருக்கு? 3 இருக்கு. அப்ப 6ல பாதி எவ்வளவு? 3. So I have of the number of marbles that you have. உங்ககிட்ட இருக்கிறத விட என்கிட்ட என்ன இருக்கு? உங்ககிட்ட இருக்கிற 6ல என்கிட்ட பாதி தான் இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற மார்பிள்ஸ்ல பாதி மார்பிள்ஸ் தான் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்ப அவகிட்ட 6 இருக்கு, 6 இருக்கு. 6ல பாதி எவ்வளவு? 3. உடனே இந்த கேர்ள் சொல்றான், I have double the number of marbles that you have. உங்ககிட்ட இருக்கிறத விட என்கிட்ட டபுளா இருக்கு. டபுள்னா என்ன வரும்? 3 + 3 எத்தனை வரும்? மொத்தம் 6. உங்ககிட்ட 3 தான் இருக்கு. என்கிட்ட எத்தனை இருக்கு? உங்ககிட்ட இருக்கிறத விட டபுளா இருக்கு, 2 மடங்கா இருக்கு. அப்ப 3 + 3 என்கிட்ட எத்தனை இருக்கு? 6 இருக்கு. அப்ப 3 is half of 6. ஓகே, 6ல half தான். என்ன வரணும்? 6ல பாதி 3. 6 is double of 3. ஓகே, 6 அப்படின்றது என்னன்னா, ஓகே 3ல 2 மடங்கு தான் இது வரும் 6 அப்படின்னு சொல்றாங்க. Find in the following blanks using double or half. நமக்கு சில எக்ஸசைஸ் கொடுத்திருக்காங்க. அதை வச்சு நம்மளே என்ன பண்ண சொல்லிருக்காங்க? ஃபில் பண்ண சொல்லிருக்காங்க. In this round I got 4 marbles. ஓகே, அப்புறம் செகண்ட் விளையாடுறாங்க. அவங்க விளையாடும் போது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அவட்ட 3 தான் இருக்கு. செகண்ட் ரவுண்ட்ல அவகிட்ட எவ்வளவு இருக்கு? ஓகே 4 இருக்கு. இவகிட்ட எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 8. அப்ப in this round I got 4 marbles. என்கிட்ட 4 மார்பிள் இருக்குன்றா. உடனே அவளோட இன்னொரு ஃப்ரெண்டு சொல்றா, என்கிட்ட எத்தனை இருக்கு? 8 மார்பிள்ஸ் இருக்கு. அப்ப 4 marbles are dash of 8 marbles. அப்ப என்ன வரும்? 4 marbles. ஓகே, இங்க 4 இருக்கு, இங்க 8 இருக்கு. அப்ப 4ன்றது எவ்வளவு? half. half of எத்தனை வரும்? 8. ஓகே, 8ல பாதி தான் 4. அப்ப என்ன எழுதலாம்? 4 marbles are half of எத்தனை வரும்? 8 marbles. உடனே அவ சொல்றா, 8 marbles are என்ன வரணும்? double of 4. என்கிட்ட 8 இருக்கு, உங்ககிட்ட இருக்கிறத விட என்ன இருக்கு? 2 மடங்கு இருக்கு. அப்ப 4 + 4 equal to என்ன இருக்கு? 8. So 8 marbles are double of 4 marbles. நெக்ஸ்ட் in this round, அடுத்த ரவுண்ட்ல I got 10 marbles. அவகிட்ட எத்தனை இருக்கு? 10 இருக்கு. இவகிட்ட எத்தனை இருக்கு? 5 இருக்கு. அப்ப 10 marbles are என்ன வரும்? 5 + 5. அப்ப 5 + 5 எவ்வளவு? டபுள். அப்ப 10 marbles are ஓகே double of 5 marbles. இவகிட்ட என்ன இருக்கு? 5 தான் இருக்கு. அப்ப 5ன்றது என்ன வரும்? half. So 5 marbles are half of 10 marbles. நெக்ஸ்ட் I got 12 marbles this time. ஓகே, அடுத்த ரவுண்ட்ல அவகிட்ட எத்தனை இருக்கு? 12 இருக்கு. இவகிட்ட எத்தனை இருக்கு? 6 இருக்கு. அப்ப 6 marbles are எத்தனை வரும்? இவ சொல்றா, ஓகே உடனே என்கிட்ட 6 தான் இருக்கு, உங்ககிட்ட 12 இருக்கு. அப்ப 12ன்றது என்ன வரணும்? டபுள். ஓகே, 6 + 6 equal to 12ன்றது டபுள். அப்ப 6ன்றது என்ன வரும்? half. 6ன்றது half. ஓகே, 12 half தான் என்ன வரும்? 6. So 6 marbles are half of 12. 12ல பாதி எவ்வளோ? 6. 12 மார்பிள்ஸ்ன்றது 6ஓட 2 மடங்கு. அப்ப என்ன எழுதலாம்? இதுல டபுள்னு எழுதலாம். நெக்ஸ்ட் on a number line, how far is 13 from the double of 7? ஓகே, இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி in this round I got 7 marbles. என்கிட்ட எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 இருக்கு. என்கிட்ட எவ்வளவு இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஓகே, என்கிட்ட 13 இருக்கு. உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? 7 இருக்கு. on a number line, இங்க கீழே ஒரு நம்பர் லைன் கொடுத்திருக்காங்க. இந்த நம்பர் லைனை வச்சு on a number line, how far is 13 from the double of 7? ஓகே, 13 எங்க இருக்கு? இங்க இருக்கு 13. ஓகே, double of 7 அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எங்க இருந்து எங்க வரும்? இங்க 0 to 7. இது ஒரு 7. அடுத்து 13 அடுத்து 7 வரணும்னா எங்க வரணும்? நம்மளுக்கு 14 வரணும். ஆனா இங்க எவ்வளவு வருது? 13ல தான் வருது. அப்ப என்ன வரணும்? on a number line, how far is 13 from the double of 7? அப்ப 1 தான் வரும். ஓகே, only 1. ஓகே, 1 7 மட்டும் தான் வரும். 1 பார்ட் மட்டும் தான் வரும். நெக்ஸ்ட் how far is 5 from half of 14? ஓகே, இங்க இருக்கு 14, இங்க இருக்கு இல்லையா? ஓகே, how far 5, இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 5 from the half of 14. இங்க half of 14ன்றது எவ்வளவு வரும்? half of 14. ஓகே, 14ல பாதி எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது 7. 14ல பாதி எவ்வளவு? 7. அப்ப how far 5 from 7? இது இருக்கு இல்லையா? இது 5.
இது எத்தனை வரும் 7 இருக்கு. அப்ப 5க்கும் 7க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எத்தனை 2 பாயிண்ட். அப்ப how far is 5 from half of 14 கொடுத்திருக்காங்க. அப்ப half of 14 7. அப்ப ஆன்சர் இஸ் என்ன வரும் 2. இந்த ஆன்சர் இஸ் 1. இங்க 14 வந்தா 2 போடலாம். 13 தான் வந்திருக்கு இல்லையா, அதால மேல வந்து 1 மட்டும் தான் போட முடியும். நெக்ஸ்ட் guess who am I. ஓகே, நான் யாரு அப்படின்றத கண்டுபிடி. Use the clues to find the right fraction. Tick the correct boxes from the given 3 options. ஓகே, இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா யூஸ் த க்ளூஸ். ஓகே, சில க்ளூஸ் கொடுத்திருக்காங்க. ஓகே, அதை வச்சு நம்ம என்ன பண்ண சொல்லிருக்காங்க, கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. டிக் த கரெக்ட் பாக்ஸ் ஃப்ரம் த 3 ஆப்ஷன்ஸ். ஓகே, இது கரெக்ட் பாக்ஸை டிக் பண்ண சொல்லிருக்காங்க. ஐ ஹாவ் லெஸ் தென் டபுள் ஆஃப் 3 மார்பிள்ஸ். என்ன கொடுத்திருக்காங்க, ஐ ஹாவ் லெஸ் தென் டபுள் ஆஃப் 3 மார்பிள்ஸ். அப்ப ஃபர்ஸ்ட் டபுள் ஆஃப் 3 மார்பிள்ஸ்னா என்ன பண்ணலாம், 3 + 3 ஈக்குவல் டு எவ்வளவு வரும் 6. ஓகே, டபுள் ஆஃப் 3னா 6. அப்ப 6 விட என்னவா இருக்கு, கம்மி. நான் 6 விட கம்மி. I have more than half of 8 marbles. இப்ப half of 8 marbles எவ்வளவு வரும், ஓகே 8/2 அப்படின்னா எவ்வளவு வரும் 4. அதுல பாதி எவ்வளவு 4. I have more than அப்ப என்ன வரும், 4 விட பெருசு. ஓகே, நான் என்ன சொல்லுவேன், 6 விட சின்னது, 4 விட பெருசு. அப்ப என்ன இருக்கு, நடுவுல ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு 5. 4 5 6. அப்ப 6 விட கம்மி, 4 விட அதிகம். அப்ப எது வரும், 4 மார்பிள். இது வராது. அடுத்து இங்க என்ன இருக்கு, 5 மார்பிள். அப்ப என்ன வரும், இந்த ஆப்ஷன் இஸ் கரெக்ட். தேர்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு, 6 இருக்கு. அப்ப இந்த ஆப்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட் செகண்ட் க்ளூ என்ன கொடுத்திருக்காங்க, செகண்ட் ஒன், ஐ ஹாவ் லெஸ் தென் டபுள் ஆஃப் 4 மார்பிள்ஸ். டபுள் ஆஃப் 4னா எவ்வளவு வரும் நம்மளுக்கு, ஓகே 4 + 4 ஈக்குவல் டு என்ன வரும் 8. ஓகே, லெஸ் தென் டபுள் அப்படின்னா 8 விட கம்மி. I have more than half of 10 marbles. Okay, half of 10னா எவ்வளவு வரும், 10/2 ஈக்குவல் டு எவ்வளவு வரும் 5. ஓகே, லெஸ் தென் 8 விட கம்மி, 5 விட அதிகம். அப்ப நான் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, அப்ப எது வரணும், கீழே என்ன கொடுத்திருக்காங்க, 8 விட கம்மி, 5 விட அதிகம். அப்ப எது வரும் இதுல, ஓகே ஃபர்ஸ்ட் 8 மார்பிள்ஸ் இது வராது. அடுத்து 3 மார்பிள்ஸ் ரொம்ப கம்மி, அதுவும் வராது. அப்ப இது என்ன வரும், பி ஆன்சர் இஸ் கரெக்ட். அப்ப 6. ஓகே, மோர் தென் 5 விட அதிகம் 6, 8 விட கம்மி. அப்ப இந்த ஆன்சர் எழுதலாம். Next, when a whole is shared equally among 4 people, each share is called a quarter. Okay, இப்போ 4 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, ஒருத்தர் நின்று இருக்காங்க, ஒரு லேடி. அவங்க கிட்ட எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு மிஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட 4 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு பேப்பர் இருக்கு. அந்த பேப்பர் என்ன பண்ணணும், அவங்க 4ஆ பிரிச்சு கொடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அப்ப என்ன பண்றாங்க, 4 பார்ட்டா கட் பண்றாங்க. when a whole is shared equally among 4 people, each share is called a quarter. குவார்ட்டர்னா எவ்வளவு, கால். ஓகே, கால் பகுதியை தான் என்னன்னு சொல்லணும், குவார்ட்டர். ஒரு ஃபுல்லா இருக்கிறத 4 பேருக்கு ஷேர் பண்ணோம்னா ஈச் ஷேர், ஒவ்வொருத்தரோட ஷேர் பங்கு எவ்வளவுன்னு பார்த்தோம்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லலாம், ஒரு கால் பகுதி. இது ஒரு கால். ஓகே, கால் எப்படி நம்ம போடுவோம்னா 1/4. இது ஒரு 1/4, இது ஒரு 1/4, இது ஒரு 1/4. அப்ப என்ன பண்ணணும், 4 1/4. அப்ப அதான் என்னன்னு சொல்லணும், குவார்ட்டர். குவார்ட்டர்னா 1/4 தான் நம்ம குவார்ட்டர்னு சொல்லுவோம். தமிழ்ல கால்னு சொல்லலாம். ஓகே, இது ஒரு குவார்ட்டர், இது ஒரு குவார்ட்டர், இது ஒரு குவார்ட்டர், இது ஒரு குவார்ட்டர். அப்ப 4 குவார்ட்டர் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னா 1/4 + 1/4 + 1/4 + 1/4. ஓகே, எல்லாத்துலயும் இங்க 4 இருக்கிறதால என்ன பண்ணலாம், 4 காமனா எடுத்துக்கலாம். மேல இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 4. 1 + 1 + 1 + 1 4. அப்ப 4 கேன்சல் பண்ணோம்னா கிடைக்கிறது நம்மள எவ்வளவு இருக்கும், 1. அப்ப வாட் பார்ட் ஆஃப் சிக்கி டிட் ஈச் கெட். ஓகே, இங்க அவங்க ஒரு சிக்கி வச்சிருக்காங்க. ஓகே, பெரிய சிக்கி இருக்கு. அதுல என்ன பண்றாங்க, 4 பேருக்கும் டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க. வாட் பார்ட் ஆஃப் த சிக்கி டிட் ஈச் கெட். ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது வாட் பார்ட் அப்படின்னு சொல்லும்போது என்ன வரும், குவார்ட்டர். ஓகே, ஒரு குவார்ட்டர். அதர்வைஸ் என்ன வரும், 1/4. ஓகே, 4ல ஒரு பங்கு. அதர்வைஸ் என்னன்னு சொல்லலாம், நம்ம ஒரு குவார்ட்டர். நெக்ஸ்ட், how many quarters in a whole. ஓகே, ஒரு முழு பகுதியில ஓகே எத்தனை குவார்ட்டர் சேர்ந்தது, எத்தனை கால் பகுதி சேர்ந்தது ஒரு முழுசு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நமக்கே தெரியும் எத்தனை 4. அப்ப 4 quarters. ஓகே, how many quarters in a whole னா 4 quarters in a whole. ஒரு முழு 4 கால் பகுதி சேர்ந்ததுதான் ஒரு முழு பகுதி. நெக்ஸ்ட், டிக் த ஆப்ஜெக்ட்ஸ் தட் ஷோ குவார்ட்டர்ஸ். ஓகே, இங்க டிக் த ஆப்ஜெக்ட்ஸ் தட் ஷோ குவார்ட்டர்ஸ். ஓகே, எந்தெந்த ஆப்ஜெக்ட் 4 பார்ட்டா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இது எழுதலாம். ஓகே, 4 பார்ட் இருக்கு. 1 2 3 4 4 பார்ட்டா இருக்கு. இது 1 2 3 4 இருக்கு. இது ஒரு 2 பார்ட் தான் இருக்கு. அப்ப இது கிடையாது. அது என்ன எழுதலாம், இது 1 2 3 4 இது 4 பார்ட்டா இருக்கு. அப்ப எல்லாமே என்ன எழுதலாம், டிக் த ஆப்ஜெக்ட். இது எழுதலாம், இது எழுதலாம், இது எழுதலாம். தேர்ட் ஒன்னு 2 பார்ட்டா தான் இருக்கு, அது கிடையாது. நெக்ஸ்ட், டிரா லைன்ஸ் டு மேக்
a quarter of the whole. நம்மள என்ன பண்ண சொல்லிருக்காங்க, லைன் டிரா பண்ண சொல்லிருக்காங்க. அப்ப எப்படி டிரா பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இந்த ஆஃப் ஒன்னு வரையலாம், அடுத்து இந்த ஆஃப் ஒன்னு வரையலாம். இது ஒண்ணு இது ஒண்ணு. அதே மாதிரி இங்க என்ன பண்ணலாம், அழகா இப்படி ஒண்ணு வரையலாம். அடுத்து இது என்ன பண்ணலாம், இந்த பக்கம் ஒண்ணு 4 வரையலாம். அதே மாதிரி இது 4 இப்படி போடலாம். கிராஸ்லயும் போடலாம், கிராஸ்லயும் போட்டாலும் குவார்டர் தான். அதே மாதிரி இதுக்கு இது ஒண்ணு இது ஒண்ணு. இந்த மாதிரி என்ன பண்ணலாம், நம்ம 4 பார்ட்டா நம்ம பிரிக்கலாம். draw a lines to make a quarter of the whole. அப்ப இது ஒண்ணு 1 2 3 4. அதே மாதிரி இது ஒரு குவார்டர் 2 3 4. அடுத்து 1 2 3 4 1 2 3 4. அப்ப 4 quarters makes in a whole. Next, draw the remaining 3 quarters and complete the whole. நம்மள என்ன பண்ண சொல்லிருக்காங்க, draw பண்ண சொல்லிருக்காங்க. remaining 3 quarters draw பண்ணி நம்மள என்ன பண்ண சொல்லிருக்காங்க, ஒரு முழுச கம்ப்ளீட் பண்ணுன்னு சொல்லிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபுல் ஹோல்காக அதை லைனை ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே டிரா பண்ண வேண்டியதுதான். இதை போடலாம். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், டிரா பண்ணி ஒரு முழு ஹோலை கொண்டு வரலாம். இது ஒன்று. நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே ஒன்று ட்ரா பண்ணுறோம், அதே மாதிரி இங்கே ஒன்று ட்ரா பண்ணுறோம், அதே மாதிரி இங்கே ஒன்று ட்ரா பண்ணுறோம். இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணலாம். ஒரே ஒரு பார்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு குவார்டர் கொடுத்துருக்காங்க, நம்மள 3 பார்ட் டிரா பண்ண சொல்லியிருக்காங்க. 1 2 3 இது ஒன்று, அடுத்து இது ஒன்று 1 2 3 ஒன்று. அதே மாதிரி நெக்ஸ்ட் டிரா த ரிமைனிங் குவார்டர்ஸ் டு கம்ப்ளீட் த ஹோல். அடுத்து நம்மள இங்க என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ஓகே மொத்தம் 3 குவார்டர்ஸ் அவங்க நம்மளே கண்டுபிட சொல்லியிருக்காங்க. எந்த குவார்டர் இன்கம்ப்ளீட்டா இருக்கோ அதை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்க 3 குவார்டர்ஸ் கம்ப்ளீட்டா இருக்கு, நம்ம ஒரு குவார்டர் தான் என்ன பண்ணணும், நம்ம டிரா பண்ணணும். Okay, draw the remaining quarters 1 to complete the whole. இங்க என்ன இருக்கு, ஒண்ணே ஒன்று தான் இருக்கு பேலன்ஸ். ஓகேவா, draw the remaining quarters to complete the whole. Next, half or quarter. Half அப்படின்னா கால் பகுதி, halfனா அரை பகுதி, குவார்டர்னா கால் பகுதி. ஓகே, அரையா இல்லனா காலா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. டிக் த அப்ராப்ரியேட் வேர்ட் டு ஃபில் த பிளாங்க்ஸ் பிலோ. ஓகே, டிக் த அப்ராப்ரியேட் வேர்டுனா கரெக்ட் வேர்டு. ஓகே, கரெக்ட் வேர்டு எது, அரையா இல்ல காலா அப்படின்றத என்ன கீழே சில கொடுத்துருக்காங்க, சில பிக்சர் கொடுத்துருக்காங்க, அதுல நம்மள ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஷப்னம் as colored, that is இவ பேரு ஷப்னம், இவ பேர் என்னன்னு சொல்லலாம், முக்தா. ஓகே, ரெண்டு பேர் என்ன இருக்காங்க, ஒரு இது பிடிச்சிருக்காங்க, ஒரு பிக்சர் பிடிச்சிருக்காங்க, பேர்ட்ஸ் இருக்கிற பிக்சரை பிடிச்சிட்டு இருக்காங்க. இதுல ஷப்னம் கிட்ட எத்தனை பேர்ட்ஸ் இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 பேர்ட்ஸ் இருக்கு. மொத்தமா எத்தனை இருக்கு, 8 இருக்கு. இவகிட்ட எத்தனை இருக்கு, 8 பேர்ட்ஸ் இருக்கு. அப்ப டோட்டலா ரெண்டு பேர்கிட்டயும் எத்தனை பேர்ட்ஸ் இருக்கு, டோட்டல் 8 பேர்ட்ஸ். இதுல ஷப்னம் has colored half the quarter of the birds. ஓகே, ஷப்னம் எத்தனை பேர்ட்ஸ கலர் பண்ணிருக்கா, ஆஃபா கால் பகுதியா இல்ல அரை பகுதி பேர்ட்ஸ கலர் பண்ணிருக்கியான்னு கேக்குறாங்க. அப்ப இது என்னன்னு சொல்லலாம், எத்தனை வரும் அது, 1 2 3 4. அப்ப கலர்டு எத்தனை வரும் நம்மளுக்கு, கலர்டு பேர்ட்ஸ் மொத்தம் கலர்டு பேர்ட்ஸ் 4, colored birds 4. அப்ப 8ல 4 அப்படின்றது என்ன வரும் நம்மளுக்கு, ஓகே half. அப்ப என்னன்னு சொல்லலாம், ஷப்னம் has colored எத்தனை வரும், 8/2 is equal to 4. அப்ப half, 8 ஓட half தான் எவ்வளவு, 4. ஷப்னம் has colored half of the birds அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் முக்தா has colored, முக்தாவுக்கிட்ட வரும், அது எத்தனை பேர்ட்ஸ் தான் கலர் ஆயிருக்கு, 2 பேர்ட்ஸ் தான் இதுல கலர் ஆயிருக்கு. முக்தா 2 பேர்ட்ஸ் தான் கலர் பண்ணிருக்கா. ஓகே, இங்க இது half, இது half, இது எத்தனை இருக்கு, ஓகே இது குவார்டர் எடுத்துட்டோம்னா கூட நம்மளுக்கு என்ன வருது, 4 குவார்டர்ஸ்ல ஒரு குவார்டர் தான் அவ என்ன பண்ணிருக்கா, கலர் பண்ணிருக்கா. அப்ப 8 அப்படின்னா எத்தனை வரும், 2 + 2 + 2 + 2. அதுல ஒரு 2 தான் என்ன வரும், குவார்டர், தட் இஸ் 1/4. அதான் நம்ம என்னன்னு சொல்றோம், நம்ம குவார்டர் அப்படின்னு சொல்றோம்.
ஓகே 1/4. அப்ப முக்தா has colored என்ன இருக்கு a quarter of the birds. நெக்ஸ்ட் ஷப்னம் has colored half or double. ஓகே இங்க 4 இங்க 4 இங்க எத்தனை இருக்கு 2. அப்ப எது வரும் 2 4ன்றது 2 plus 2 அப்ப டபுள். அப்ப என்ன எழுதலாம் ஷப்னம் has colored double the number of birds that முக்தா has colored. நெக்ஸ்ட் குவார்டர்ஸ் அண்ட் ஹோல். ஓகே கால் பகுதியும் முழுசும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 குவார்டர் அப்படின்றது அழகா அவங்க என்ன பண்ணி சொல்லிருக்காங்க ஒரு ரவுண்டுல 4 கோடு போட்டு ஒரு 4 கால் பகுதி போட்டிருக்காங்க. இதுல ஒரு குவார்டர். நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு 2 குவார்டர் கலர் பண்ணிருக்காங்க. இது 3 குவார்டர் கலர் பண்ணிருக்காங்க. இங்க 4 குவார்டர்ஸ். அப்ப கம்ப்ளீட்டா என்ன இருக்கு ஹோல் அப்படின்ற கான்செப்ட சொல்லிருக்காங்க. அதே மாதிரி லெட்டஸ் டூ அப்படின்ற டாபிக்ல டிக் த ஷேப்ஸ் பிலோ தட் ஷோ 3 குவார்டர்ஸ். ஓகே டிக் த ஷேப்ஸ் பிலோ. இங்க எத்தனை இங்க சில ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல எதுலாம் 3 குவார்டர்ஸா இருக்கு கலர் பண்ணிருக்கிற குவார்டர்ஸ் 3 இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இது 3 குவார்டர்ஸ் கலர் பண்ணிருக்காங்க. அப்ப என்ன சொல்லலாம் இதை டிக் பண்ணலாம். ஓகே டிக் இது 3 குவார்டர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இதுல என்ன வரும் 1 2 3. ஓகே இது 3 குவார்டர்ஸ் கலர் ஆயிருக்கு. இது 1 2 3 குவார்டர்ஸ் இருக்கு. இதுலயும் 3 1 2 3 4ல 3 குவார்டர்ஸ் கலர் பண்ணிருக்காங்க. இது ஓகே. அதே மாதிரி ஆனா இங்க பார்த்தா 1 2 மட்டும் தான் இருக்கு. அப்ப இது கிடையாது. அதே மாதிரி இங்க 1 2 மட்டும் தான் இருக்கு. இது கிடையாது. இங்க 1 மட்டும் தான் இருக்கு. அப்ப இது கிடையாது. நெக்ஸ்ட் 1 2 3 குவார்டர்ஸ் கலர் ஆயிருக்கு. இது ஓகே. இது 1 2 மட்டும் தான் இருக்கு. இது கிடையாது. அப்ப டிக் த அப்ரோப்ரியேட் டிக் த ஷேப்ஸ் தட் பிலோ தட் ஷோ 3 குவார்டர்ஸ். ஓகே அப்ப 1 2 3 4. ஓகே மொத்தம் 4 பிக்சர்ஸ்ல என்ன இருக்கு நம்மளுக்கு 3 குவார்டர்ஸ் இருக்கு. 3 குவார்டர்ஸோட ஷேப்ஸ் இருக்கு. Next, color the shapes below to show the fractions as instructed. Okay, fractions அப்படின்னா பகுதி. அதுதான் என்னன்னு சொல்லுவோம் fractions சொல்லுவோம். Color the shapes below to show the fractions as instructed. 2 quarters கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம் 2 quarters ஒரு குவார்டர் என்ன பண்ணலாம் கலர் பண்ணலாம். ஓகே 2 குவார்டர்ஸ் எப்படி கலர் பண்ணலாம் அப்படின்னா நம்ம எப்படி வேணாலும் கலர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 2 எடுத்துக்கலாம். இல்லைன்னா மேலேயும் கீழே எடுத்துக்கலாம். அப்ப 2 குவார்டர்ஸை கலர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இது ஒரு கால் பகுதி. இது ஒரு கால் பகுதி. இது ஒரு கால் பகுதி. இது ஒரு கால் பகுதி. அப்ப 2 கால் பகுதியை நம்ம என்ன பண்ணிட்டோம் ஓகே 2 குவார்டர்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒன்லி 1 குவார்டர் கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்லி 1. அப்ப ஏதாவது 1 மட்டும் கலர் பண்ணா போறோம். 1 குவார்டர் மொத்தம் 1 2 3 4 இருக்கு இல்லையா அதுல 1 மட்டும் நம்ம கலர் பண்ணா போறோம். ஒன் மட்டும் கலர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 3 குவார்டர்ஸ் கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. 3 அப்ப 3 வந்து இந்த எடுத்துக்கலாம். இது ஒரு குவார்டர். இது 1. இது 2. நெக்ஸ்ட் இது 3. ஓகே 3 குவார்டர்ஸ் அழகா என்ன பண்ணலாம் கலர் பண்ணலாம். நெக்ஸ்ட் 4 குவார்டர்ஸும் கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 4 குவார்டர்ஸ் கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. மொத்தம் எத்தனை இருக்கு 1 2 3 4 இருக்கு. அப்ப 4 நம்ம என்ன பண்ணணும் கலர் பண்ணணும். அப்ப ஃபுல் பிக்சரும் என்ன பண்ணணும் நம்ம கலர் பண்ணணும். அழகா கிரையான்ஸை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் கலர் பண்ணலாம். இந்த புக் எக்ஸசைஸ் தான். புக்லயே அழகா என்ன பண்ணலாம் 4 பார்ட் வந்தது.
4 குவார்ட்டர்ஸ் சேர்ந்தது ஒரு ஹோல். அப்போ என்ன பண்ணலாம், 4 குவார்ட்டர்ஸையும் என்ன பண்ணணும், அழகாக நம்மள கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 4 குவார்ட்டர்ஸ் 4/4, 2 குவார்ட்டர்ஸ்னா 2/4, 1 குவார்ட்டர்னா 1/4, ஃப்ராக்ஷன்னா அதுதான் ஃப்ராக்ஷன் அப்படின்றது. 4ல் 1, 4ல் 2, 4ல் 3, 4ல் 4. இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, 4ல் 4. முன்னாடி பிக்சரில் 4ல் 3 கலர் பண்ண சொல்லியிருந்தாங்க. அடுத்து 4ல் 1 கலர் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பிக்சரில் 4ல் 2 கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது 4ல் 4 தீமே பகுதி, 4 கால் பகுதி சேர்ந்தது தான் ஒரு ஹோல் இல்லையா. அப்போ இந்த 4 பகுதியுமே நம்ம என்ன பண்ணணும், நம்ம கலர் பண்ணணும். நாலு பகுதியுமே நம்ம என்ன பண்ணிட்டோம், கலர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 3 குவார்ட்டர்ஸை கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து 3, 1, டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல இருக்கு, வேற ஒன்றும் இல்லை, டிஃப்ரெண்ட் வெவ்வேறு வடிவங்கள்ல கொடுத்துருக்காங்க. இந்த கால், அரை, முக்கா, முழுசு அப்படின்ற இதுவே வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ். ஓகே, ரெக்டாங்கிள், ஹெக்ஸகன், ரவுண்டு, ஓகே, இந்த மாதிரி ஷேப்ஸ்ல, ஸ்கொயர், இந்த மாதிரி ஷேப்ஸ்ல கொடுத்துட்டு நம்மள என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், கலர் பண்ணணும். அப்போ 3 குவார்ட்டர்ஸ் கலர் பண்ணியாச்சு. அப்போ 4ல் எத்தனை பார்ட்டு கலர் பண்ணியிருக்கோம், 3 பார்ட்டை கலர் பண்ணிட்டோம். 3/4 ஃப்ராக்ஷன் சொன்னோம்னா இது 3/4ன்னு சொல்லலாம். இது 2 ஃப்ராக்ஷன்ல சொல்லுனா, ஃப்ராக்ஷன்னா இது என்ன வரும், 2/4. இது என்னன்னு சொல்லலாம், 1/4. இது என்னன்னு சொல்லலாம், 3/4. இது என்னன்னு சொல்லலாம், 4/4. இது என்னன்னு சொல்லலாம், 3/4. நெக்ஸ்ட் 1 குவார்ட்டர். ஓகே, ஒரே ஒரு குவார்ட்டரை கலர் பண்ண அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரே ஒரு குவார்ட்டர் எப்படி கலர் பண்ணலாம் அப்படின்னா, ஒரே ஒரு பார்ட், இதுதான் 1/4. இந்த மாதிரி அழகா நீங்க கூட கிரையான்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், கலர் பண்ணலாம். நெக்ஸ்ட் draw lines and color the shapes below to show the fraction as instructed. ஓகே, நம்மள என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, லைன், அதாவது 4 பார்ட்டை நம்ம பிரிச்சிடணும். பிரிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், அவங்க கொடுத்துருக்கிற பார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மள கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் draw lines 2 quarters. ஓகே, ஒரு எக்ஸைன் கொடுத்துட்டாங்க. ஓகே, 6 சைடு இருக்கிற ஒரு எக்ஸைன் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, இதுல 2 குவார்ட்டர். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 4 பகுதியா பிரிக்கிறோம். இது 1, 2, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், 3, 4. இப்போ 4ஆ பிரிச்சிட்டோம். ஓகேவா, இதுல 2 குவார்ட்டர்ஸை மட்டும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, தட் இஸ் 2/4 கலர் பண்ணணும். 2/4. ஓகே, 2/4 நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 2/4 கலர் பண்ணலாம். இது ஒரு சைடு. நம்மளாவே முன்னாடி அவங்களாவே காலம் கொடுத்துட்டாங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஹோலா கொடுத்துட்டு நம்மள என்ன பண்ணணும், 4 பார்ட்டா பிரிச்சு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, அவங்க கொடுத்துருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கலர் பண்ணணும். அடுத்து செகண்ட் ஒன், ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் 4ஆ பிரிச்சிடலாம், அப்புறமா கலர் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பிரிச்சிடலாம், அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், கலர் பண்ணலாம். கலர் பென்சில்ஸை வச்சு அழகா என்ன பண்ணலாம், கலர் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் 2 குவார்ட்டர்ஸ் முடிச்சிட்டோம். அப்புறம் 1 குவார்ட்டர் 1/4 ஒன்னே ஒன்று கலர் பண்ண போறோம். கலர் பண்ணியாச்சு. அடுத்து 3 குவார்ட்டர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 3 குவார்ட்டர் கலர் பண்ணணும். 3/4 3/4.
இது 1, இது 1, next 2, next 3. ஃபோர் பார்ட்டாக பிரிச்சுட்டோம். அதில் 3 பார்ட்டுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, கலர். நெக்ஸ்ட் 4 குவார்ட்டர்ஸ். ஓகே, 4த்தையுமே கலர் பண்ணணும். அடுத்து வந்து 4த்தையுமே கலர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 1 கலர் பண்ணிச்சு, 1/4 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் 2/4 வரும். அடுத்து 3/4, அடுத்து 4/4. ஓகே, இதுதான் 4/4. அதர்வைஸ் என்னன்னு சொல்லுவோம், இது ஒரு ஹோல். நெக்ஸ்ட் 3 குவார்ட்டர்ஸ் அப்படின்னா 3/4. 3/4க்கு கலர் கொடுக்கணும். ஒன், 2, 3. இதுதான் 3/4. நெக்ஸ்ட் ஒன்னே ஒன்னுத்தை கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. தட் இஸ் 1/4. 1/4. ஒன் பை ஃபோர். இந்த மாதிரி அழகா கிரையான்ஸ் யூஸ் பண்ணி கலர் பண்ணலாம். Next, here is a rectangle which shows quarters. Discuss how. Okay, here is a rectangle. இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்திருக்காங்க. இந்த ரெக்டாங்கிள் என்ன இருக்கு, பாக்ஸஸ் இருக்கு. இதுல ஓகே which shows quarters. இதுலயும் குவார்ட்டர்ஸை காமிச்சிருக்காங்க. எப்படி டிஸ்கஸ் ஹவு எப்படின்றத பத்தி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம டோட்டலா எத்தனை பாக்ஸஸ் இருக்குன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே 13 14 15 மொத்தம் எத்தனை 16. அப்ப 16. அப்ப டோட்டல் பாக்ஸஸ் எத்தனை இருக்குன்னா 16. அப்ப டோட்டல் பாக்ஸஸ் ஈக்குவல் டு 16. ஓகே, டோட்டலா 16 பாக்ஸஸ் இருக்கு. இதுல தட் இஸ் 4 + 4 + 4. எப்படி இதை கலர் பண்ணிருக்காங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்போ 4 + 4. ஓகே, 4 கலர்ஸ் கிரீன் இருக்கு, ரெட் இருக்கு, எல்லோ இருக்கு, வயலட் இருக்கு. அப்போ 4 × 4. ஓகே, அப்போ 4 × 4 ஈக்குவல் டு 4 × 4 ஈக்குவல் டு எவ்வளவு வரும் 16. ஓகே 16. இதுல ஒரு குவார்ட்டர் அப்படின்றது எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது 16/4. ஓகே, குவார்ட்டர் அப்படின்றது 1 குவார்ட்டர் எவ்வளவுன்னா 4. 1 quarter is equal to 4. ஓகே, அப்போ 1 quarter 2 quarter 3 quarter 4 quarter வந்து இல்லையா. அப்போ 1 quarter எவ்வளவுனா 4. இதுல ரெட் எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது that is ரெட் கலர். ரெட் கலர்னா 16ல 4 இருக்கு. அடுத்து that is violet. violetல எவ்வளவுனா 4/16. நெக்ஸ்ட் yellow. yellow எவ்வளவுனா 4/16. அடுத்து green. green எவ்வளவுனா 4/16. இந்த மாதிரி கலர் கொடுத்திருக்காங்க. ஓகே, show quarters and halves in different ways in the grids given here. அதே மாதிரி இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா show quarters and
colors. First one, here is a rectangle which shows quarters. Discuss how அப்படின்றத போட்டோம். Next, show quarters and halves in different ways in the grids given below. இங்க என்ன சொல்லிருக்காங்க, இதுல கீழே சில pictures grid கொடுத்திருக்கோம், pictures கொடுத்திருக்கோம். இதுல quarters, okay, கால் பகுதியும் அதே மாதிரி அரை பகுதியும் டிஃபரெண்ட் வேஸ்ல எப்படி போடுவ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ டோட்டல் பாக்ஸஸ் மொத்தம் எத்தனைன்னா 20 இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓகே, அப்ப 20 அப்படின்னு பார்க்கும்போது இதுல 20ல கால் எத்தனை, அரை எத்தனை அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, கார்ட்ஸ் வச்சு எப்படி நீ ஹோல் காமிப்ப அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப ஃபிராக்ஷன் கார்டு பார்க்கும்போது அங்க கடைசி பேஜ்ல கொடுத்துருக்காங்க ஃபிராக்ஷன் கார்ட்ஸ். ஓகே, ஃபிராக்ஷன் கார்ட்ஸ்ல ஹோல் இருக்கு. இந்த ஹோல் சேர்ந்தது 2 ஆஃப் சேர்ந்தது ஒரு ஹோல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபிராக்ஷன் கார்ட்ஸ்க்கு பின்னாடி பேக் சைட்ல இருக்கு. இதை வச்சு நம்ம காலம் போடலாம். ஓகே, 1க்கு கீழே என்ன இருக்கு, 2 ஆஃப். ஃபிராக்ஷன் கார்டுனா 1. அப்போ 1ன்றது எதால இருந்தது, 2 ஹாஃப் சேர்ந்தது 1. ஒரு ஹாஃப்ன்றது 2 குவார்டர் சேர்ந்தது ஒரு ஹாஃப். அப்ப 2 குவார்டர் சேர்ந்தது ஒரு ஹாஃப், 2 ஹாஃப் சேர்ந்தது ஒரு ஹோல். இது ஒரு ஹோல், இந்த ஹோல். Okay, that's all. The lesson gets over. If you want more videos, like, share and subscribe Chem3 tutorial. Thank you.